Hi friends, I am Ramakrishnan. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹைட்ராலிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ்னால் என்ன, நெக்ஸ்ட் அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன ஃபெயிலியர்ஸ் வருது, அதை வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ் இருக்குது, இது எல்லாமே இந்த ஹைட்ராலிக்ஸில் பார்த்துறோம். இதை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம். இப்போ ஹைட்ராலிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஹைட்ராலிக்ஸ்ன்றது ப்ரெஷரைஸ்ட் லிக்விட் ஆர் வாட்டர், அழுத்தப்பட்ட நீர் அல்லது திரவம் தான் ஹைட்ராலிக்ஸ். இதில் திரவம்ன்றது ஹைட்ராலிக் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டினியூஸாக ஆயில்ஸை பயன்படுத்துவோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினரல் ஆயில்ஸ் பயன்படுத்துவோம் அல்லது சிந்தட்டிக் ஆயில் இதில் பயன்படுத்துவாங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரேட்ஸ்லாம் இருக்குது. பட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் மினரல் ஆயில்ஸ் தென் சிந்தட்டிக் ஆயில்ஸ், இதுதான் ஹைட்ராலிக்ஸில் யூஸ் பண்ணுறோம். இது எவ்வளோ ப்ரெஷரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 34 பார்ல இருந்து 1300 பார் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இதை பிஎஸ்ஐயில் சொன்னோம்னா, பிஎஸ்ஐனா பவுண்ட் பெர் ஸ்கொயர் இன்ச், அதில் சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 500 பிஎஸ்ஐயில் இருந்து 1500 பிஎஸ்ஐ வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது அப்ளிகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஸோ ஹைட்ராலிக்ஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது விஸ்காசிட்டி இண்டெக்ஸ். விஸ்காசிட்டி இண்டெக்ஸ்ன்றது ஆயிலுடைய வளவளப்பு தன்மை. இந்த ஆயிலுடைய வளவளப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரெஷர் மற்ற எல்லாமே இருக்கும். இதை ஒரு கிரேட் அண்ட் விலை, இது ரெண்டையுமே சார்ந்து இது மாறுபடும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜல்லி மண் இதெல்லாம் ஏற்றி வர போகும்போது ட்ரக்கு அன்லோட் பண்ணுறதுக்கு லிஃப்ட் பண்ணும். இதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ் அங்கே தான் யூஸ் ஆகுது. இதே போல் டிராக்டர்லையும் யூஸ் பண்ணுறோம். கார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரேஜஸில் கார்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிஃப்ட் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. அங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹைட்ராலிக்ஸ் தான். அதே போல் டூ வீலர் பார்த்தீங்கன்னாலுமே இதே போல் இருக்கும். டூ வீலரில் இன்னொரு மெயினான ஐட்டம் என்னென்னா டிஸ்க் பிரேக் இருக்கிற இடத்துலலாம் ஹைட்ராலிக்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது ஒரு ஜென்ரலானது. கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா ஏரோப்ளைன்ஸில் லேண்டிங் அப்போ நம்ம டயருக்கு கீழே இருக்க சஸ்பென்ஷன் ஹைட்ராலிக்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் பெரிய அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் இது எங்கெல்லாம் லோடு அதிகமாக இன்வால்வ் ஆகுதோ அங்கே பூரா ஹைட்ராலிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் லீக்கேஜஸ் ஆகும், இல்லைனா ஆயில் கண்டாமினேட் ஆகும். இந்த ஆயில் லீக்கேஜஸ் ஆயில் சீல் போனனால மேக்ஸிமம் ஆயில் லீக்கேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த ஆயில் லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு என்ன, சீல் போகிறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ஆயிலை பொறுத்த வரைக்கும் விஸ்காசிட்டி இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த விஸ்காசிட்டி இண்டெக்ஸ்ன்றது எந்த அளவுக்கு ஹீட்டை அது உள்வாங்கிக்கிட்டே இருக்கோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோட விஸ்காசிட்டி இண்டெக்ஸை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆயிலோட விஸ்காசிட்டி இண்டெக்ஸ் குறைய 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 ஹீட்டை அப்சார்ப் பண்ணி உள்ளே வச்சுக்கிற திறன் கம்மியாகி அந்த ஹீட்டை வெளிப்படுத்தத்தை செய்யும். அப்போ ஆயில் சீல் எல்லாமே பஸ்ட் அவுட் ஆகிறது, லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில் கண்டாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக ஆயில் சேஞ்ச் பண்ண போகும்போது ஃபுல்லி ட்ரைன் பண்ணாமல் டாப்அப் பண்ணாலும் சரி, இல்லை ஃபுல்லி ட்ரைன் பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் நீங்கள் ஆயில் டாப்அப் பண்ணாலும் ஆயில் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட ஃபில்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஆயில் சேஞ்ச் எப்போல்லாம் பண்ணுறோமோ அப்போ ஃபில்டர்ஸை நம்ம ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பை சிச்சுவேஷன் வெறும் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஃபில்டர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாட்டினாலும் ஆயில் கண்டாமினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆயில் கண்டாமினேஷன்னால் விஸ்காசிட்டி இண்டெக்ஸை இழக்கும். அது ஆயில் சீலை பாதிக்கும். ஆயில் சீல் பாதிப்புனால என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ராலிக் ராடில் இருக்கிற எல்லாத்துமே எக்யூப்மெண்ட்டில் இருக்கிற ராடில் ஸ்கோரிங் மார்க் வரும். இந்த ஸ்கோரிங் மார்க்னால மறுபடியும் நீங்கள் புதுசாக ஒரு ஆயில் சீல் ரீப்ளேஸ் பண்ணாலுமே அதுவுமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேக்ஸிமம் ஜென்ரலாக நடக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ப்ராப்பரான அதுக்குரிய ப்ரெஷர் உள்ள பம்பை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஆயில் டாப்அப் பண்ணுறது மினிமம் லெவல் ஆர் மேக்ஸிமம் லெவல் அதிலே கொடுத்துருப்பாங்க. அது என்ன லெவலோ அதில் தான் நம்ம ஆயில் டாப்அப் பண்ணணும். கொடுத்துருக்க மாதிரி என்ன ஹைட்ராலிக் ஆயிலுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த ஹைட்ராலிக் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம விஷுவலாகவே சில லீக்கேஜஸை நம்ம பார்க்க முடியும். ஆயில் சீல் லீக்கேஜ் ஃபில்டரில் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸ்கோரிங் மார்க்ஸ் எல்லாமே நம்ம விஷுவலாகவே இன்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம டெய்லி பேசிஸில் ஆயில் லெவல் பார்க்குறது, ஆயில் சீல் லீக்கேஜஸ் பார்க்குறது, ஆயிலோட ஃபில்டர்ஸ் எல்லாமே பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை டெய்லி பேசிஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே மேஜரான கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். அதே போல்
நம்ம எப்பயுமே ஆயில் வந்து டாப்அப் பண்ணும்போது மேக்ஸிமம் ட்ரைன் பண்ணி அதோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது தான் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸில் ஹைட்ராலிக் ஆயில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜென்ரலான விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம ஹைட்ராலிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதில் என்னென்னலாம் அப்ளிகேஷன்ஸ் ஜென்ரல் நம்மளுக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் அதோட மெயின்டெனன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.